இந்த மாலையிலே வேத ஆராய்ச்சிக்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 21வது அதிகாரத்துக்கு நம்ம வேதாந்தை திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் 21வது அதிகாரம். 20வது அதிகாரத்தின் கடைசியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே மிலேத்துவிலே எபேசுவின் மூப்பர்களை சந்திக்கிறார். சந்தித்த பின்பு அங்கிருந்து புறப்படுகிறதான் 21வது அதிகாரமாக இருக்கிறது. எந்த மனுஷனுக்கும் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் வாழ்க்கையிலே. கன்விக்ஷன் சொல்லி அழகான ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் உண்டு. கன்விக்ஷன், தான் எதற்காக இருக்கிறேன் என்ற அறிவும் தெளிவும் ஒரு மனுஷனுக்கு வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையிலே சாதிக்க போகிற காரியம் என்ன என்பதை அவன் அறிந்திருக்க வேண்டும். அதனுடைய பெரிய நன்மை உண்டு. தான் எதற்காக இருக்கிறேன் என்று. தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்திற்காக மரித்தவர்கள் நிறைய பேர் உண்டு. சில நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையின் லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக உயிர் கொடுத்த மக்களை உலகம் பைத்தியம் என்று சொல்லலாம். ஈக்குவடார் பகுதியில் போய் 5 பேர் மரித்தார்கள், வாலிபர்கள். அந்தமானில் எப்பொழுது போய் ஒரு வாலிபன் மரித்ததை நாம் பார்த்தோம். அவங்களெல்லாம் உலகம் பைத்தியம் என்று தான் சொன்னோம். தே ஹாவ் வேஸ்டட் தேர் லைஃப் அப்படி தான் சொன்னாங்க. ஜிம் எலியட்லாம் போய் மரித்த பொழுது. ஆனால் அவர்களுக்கு ஒரு லட்சியம் இருந்தது. தங்களை தேவன் இதற்காக தான் அழைத்தார் என்ற நோக்கம் இருந்தது. அதே போன்ற ஒரு மனிதர் தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். அந்த 20வது அதிகாரம் 24ஆம் வசனத்துடைய முடிவிலே வரும்பொழுது அவர் சொல்கிறார், நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு காரியம், அதை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன். அநேகருடைய வாழ்க்கையில் அது இல்லை. அது உண்மைதான். ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. வாழுகிறதுனாலே சில காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் இதற்காக தான் நான் வாழுகிறேன் என்று சொல்லுகிற மனிதர்கள் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பேர். அதாவது அவங்களுடைய வாழ்க்கையிலே எண்ணாகமம் 13வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். எண்ணாகமம் 13வது அதிகாரத்திலே 13, 14 அதிகாரங்களிலே 12 பேரை வேவு பார்க்கும்படியாக யோசுவா அனுப்புகிறார். மோசே அனுப்புகிறார். 10 பேர் அந்த தேசம் நல்ல தேசம்தான், ஆனால் அதை நம்மளால சுதந்திரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் யோசுவாவும் காலேபும், வாசிக்கிற அந்த வசனத்தை, எண்ணாகமம் 13வது அதிகாரம் 30வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் இந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். அதுக்குடைய காரணம் என்ன அப்படி சொன்னா, இந்த யோசுவாவும் காலேபும் அவங்களால எப்படி அதை அப்படி சொல்ல முடிந்தது என்று சொன்னால், 8வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். இந்த பிரியமாக இருந்தால் சொல்லும்போது ஏதோ சந்தேகத்தோடு சொல்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு நல்லாவே தெரியும், எகிப்தின் அடிமைத்திலிருந்து மீட்டவர் யார் தான்? அவர்தான். சிவந்த சமுத்திரத்தை கடக்க செய்தவர் அவர்தான். வனாந்தரத்திலே வழிநடத்தியவரும் அவர்தான். பலத்த கைகளினாலே அவளை வெளியே கொண்டு வந்தவரும் அவர்தான். வழி நடத்துகிறவர் அவர்தான். இங்கே என்ன பண்ணிடுவார்? நிச்சயமாக கொண்டு போவார். அப்போ அவங்களுக்கு தெரியும், இதற்காக தான் தேவன் தங்களை கொண்டு வந்திருக்கிறார், இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறார். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. அவங்க சொல்றாங்க, வெட்டுக்கிளி போல நாம் இருக்கிறோம், அவர்கள் ராட்சதர்களாக இருக்கிறார்கள். அவங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. இவங்க இப்படி சொன்ன உடனே அவங்க கல்லெடுக்கிறாங்க. அங்கே போய் சாகிறதுக்கு இங்கே என்ன பண்ணலாம், உன்னை கொன்றுவோம் அப்படி சொல்கிறாங்க. அவ்வளவு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. 12 பேர் 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 12 பே
இவங்களுக்கும் அவங்களுக்குள்ள அந்த வேறுபாடை பார்க்கும்போது இவங்க இந்த எக்ஸ்ட்ரீமா இருக்காங்க, இவங்க அடுத்த எக்ஸ்ட்ரீமா இருக்காங்க. முடியவே முடியாதுன்னு சொல்றாங்க, இவங்க முடியும் என்று சொல்கிறார்கள். அதனுடைய காரணம் என்ன சொன்னா, அவங்களுக்கு இருந்த அந்த தெளிவு, தங்களுடைய வாழ்க்கையில தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்ன செய்ய போகிறார், இதற்காக நம்மை கொண்டு வந்திருக்கிறார், முடியுமா முடியாதான்றதெல்லாம் கேள்வி கிடையாது, அதை நாம செய்ய வேண்டும், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால சொல்கிறார். நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் வாசிங்கன்னா அது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நியாயாதிபதிகளின் புத்தகம் யாருமே தேவனுடைய வழியில் நடக்கல. ஆனா ஒரு சிலர் பார்க்கிறோம். அதுல ஒரு பெண், 5வது அதிகாரம் தெபோராளை பார்க்கிறோம். அந்த அதிகாரம் முழுசுமே அதை வாசிக்கணும், அவளுடைய பாட்டாக அது இருக்கிறது. தெபோராளின் பாடல் அது. பாராக்கும் சேர்ந்துதான் பாடுகிறான். அவங்க பெரிய வெற்றியை கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி பாடுகிறார்கள். எந்த சூழ்நிலைன்னு சொன்னா அந்த சூழ்நிலையில் அப்ப அவங்களுக்கு சொல்லி தெளிவு இருந்தது. பாரா கூட நான் போக மாட்டேன்னு சொல்லுகிறான், நீ வந்தாதான் போவேன்னு சொல்லுகிறான். ஒரு பெண், நான் வரேன் அப்படி சொல்றான். அப்ப தெபோராளுக்கு இருந்த அந்த தெளிவை பார்க்கும் பொழுது அதுதான் அவளை வெற்றி பெற செய்தது. பெரிய வெற்றியை இஸ்ரவேலுக்கு கொண்டு வருகிறார். தாவீது கோலியாத்தை ஃபேஸ் பண்றான். அங்க சவுல் அவனால அங்க நிற்க முடியவில்லை, சவுலுடைய போர் சேவர்கள் படை வீரர்கள் நிற்க முடியவில்லை. தாவீது சிறு பிள்ளையா இருக்கிறான், ஆனால் அவன் எதிர்கொள்கிறது காரணம் என்னன்னு சொன்னா 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் 45வது வசனம் கடைசி பகுதியை மட்டும் வாசிக்கிறேன், அந்த நடுவில் இருந்து வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45வது வசனம். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். அப்ப தெளிவாக இருக்கிறான். தாவீதுடைய வாழ்க்கையில அவனுக்கு இருந்த இந்த வெளிச்சம், தேவன் தன்னோடு கூட இருக்கிற தேவன், தன்னை கொண்டு தேவனால என்ன செய்ய முடியும், அப்ப அந்த தெளிவு அவனுக்கு அந்த இருக்கிறது அவன் வாழ்க்கையில. அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேலின் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது 3வது அதிகாரத்தில் அவங்க தெளிவாக நிற்கிறார்கள். அவங்களுடைய கன்விக்ஷன் என்னன்னா, மனிதனால் செய்யப்பட்ட தெய்வத்தை நாங்க வணங்க மாட்டோம். 6வது அதிகாரத்தில் தானியேலுடைய நிலையை பார்க்கும் பொழுது மனுஷனை நாங்கள் வணங்க போகிறதில்லை, மரித்தாலும் பரவாயில்லை, இதனால் என்ன நடந்தாலும் பரவாயில்லை, அதை நாங்கள் சந்திக்க தயார் என்று சொல்கிறார். அப்ப சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பார்க்கும்போது அவங்க மரிக்க தயாராக இருக்கிறார், விடுவியாமல் போனாலும் என்று சொல்கிறார். அவங்க எதற்காக அழைக்கப்பட்டோம்னா இதுக்காக தான் அழைக்கப்பட்டவர்கள், உண்மையான தேவனாலே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், இதை செய்யும்படியா அழைக்கப்பட்டவர்கள் என்பது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே அதை நாம் தொடர்ச்சியாய் பார்த்து கொண்டே வர முடியும். அவர் தெளிவாக இருக்கிறார். 26வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 26வது அதிகாரத்திலே 19வது வசனம். அப்போஸ்தலர் 26:19. அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. தரிசனம் என்ன தரிசனம் அப்படி சொன்னா, ஏதோ அந்த வெளிச்சம் அவன் மேலே அடித்ததே அந்த வெளிச்சம் இல்லை, தேவன் அவனுக்கு கொடுத்த அந்த அழைப்பு, இதற்காக தான் பிடிக்கப்பட்டேன் என்ற அந்த தெளிவு. பிலிப்பியரில் சொல்லும்போது அதை மிகவும் அழகாய் சொல்கிறார். எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ள ஆசையாய் தொடர்கிறேன். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 12வது வசனத்தில் பின்பகுதியை பார்க்கும்போது, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ள ஆசையாய் தொடர்கிறேன். 14வது வசனத்தில் சொல்லும் பொழுது, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். இப்போ அவருடைய லட்சியம் போய் சேர வேண்டிய இடம் அவருக்கு தெளிவாக தெரிகிறது. இன்னைக்கு நமக்கு தேவை அதுதான். தேவன் எதற்காக பிரித்து எடுத்திருக்கிறார்? ஏன் நாம் இந்த சபையில் இருக்கிறோம்? ஏன் தேவன் நம்மை மதுரையிலே வைத்திருக்கிறார்? ஏன் தேவன் நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றினார்?
என்னை கொண்டு அவர் என்ன செய்ய போகிறார், நான் என்ன செய்யும்படியாக தேவன் என்னை அழைத்திருக்கிறார், அது எனக்கு தெளிவாக இருக்கணும். அப்பதான் டைரக்ஷன் கிடைக்கும். அடுத்து நம்ம என்ன செய்யணுன்றது நமக்கு தெரியும். தேவன் நம்மை வழி நடத்தும். அதுக்காக ப்ளூ பிரிண்ட் அப்படியே நம்முடைய கையில் தேவன் கொடுப்பார் என்று சொல்ல அல்ல. பவுலை அழைத்த பொழுதே ஆண்டு தெளிவாக சொல்லிட்டார் இல்லையா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் என் நாமத்தை அறிவிக்கிற பாத்திரமாக அவனை தெரிந்து கொண்டேன், அவனை என்னுடைய நாமத்துக்காக எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு காட்டுவேன் சொல்கிறார், தெளிவாய் சொல்கிறார். அப்ப தேவன் அழைக்கும் பொழுதும் தெளிவான நோக்கத்துக்காக அழைக்கிறார். எதற்காக அந்த மனிதனை பிடிக்கிறேன் என்பதை தேவன் அறிந்துதான் பிடிக்கிறார். எங்க வெற்றி வருதுன்னு சொன்னா, பிடிக்கப்பட்ட மனிதனும் அதை அறிந்து கொள்ளும் பொழுதுதான். பிலிப்பியர்ல சொல்லும் பொழுது அவருடைய லட்சியம் என்னன்னு சொன்னா, கர்த்தரை அறிகிற அறிவின் மென்மை, உயிர்த்தெழுதலை பற்றி அறிய வேண்டும், மரணத்தின் ஐக்கியத்திலே நான் ஐக்கியமாக வேண்டும், எல்லாமே என்னுடைய ஆசையா இருக்கிறது என்று சொல்கிறார். இந்த பகுதியிலும் பார்க்கும் பொழுது அதை அவர் தொடர்ச்சியாக செய்து கொண்டே வருகிறதை நாம் பார்க்க முடியும். இப்ப 20வது அதிகாரம் படித்த பொழுதே அதை அவர் அங்கே சொல்லிக்கொண்டே வருகிறார். அங்கே 25வது வசனம், 20வது அதிகாரம் 25ஆம் வசனத்திலே கடைசியிலே பார்க்கும்போது, நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன் அப்படி சொல்லல, எப்படி சொல்றாரு, அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்பனா அவருக்கு இந்த சைடு உள்ள பிரயாணங்கள் ஊழியங்கள் முடிந்து விட்டது என்பது அவருக்கு தெளிவாக தெரிகிறது. 19வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது 21வது வசனம், 19வது அதிகாரம் அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 21ஆம் வசனம், நான் பேசுகிறது நல்லா கவனிச்சுட்டே நீங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும். 21ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இவைகள் முடிந்த பின்பு பவுல் மக்கதோனியா அகாயா என்னும் நாடுகளின் சுற்றி நடந்து எருசலேமுக்கு போகும்படி ஆவியில் நிர்ணயம் பண்ணிக்கொண்டு, நான் அங்கே போன பின்பு ரோமாபுரியும் பார்க்க வேண்டியது என்று சொல்லி, அப்ப தெளிவா அவருக்கு என்ன இருக்கு, அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்பது தெரிகிறான் சொல்றான். மிச்சவங்களுக்குலாம் அது தெரியல, ஆனா பவுலுடைய வாழ்க்கையில் அந்த தெளிவு இருந்தது. அப்ப அந்த அந்த அப்படிப்பட்ட ஒரு கன்விக்ஷன், தேவன் எதற்காக தன்னை பிடித்திருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இஸ்ரேல் ஜனங்களுக்கும் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும். ராஜாக்கள் என்று சொல்லியாச்சுன்னா பவுலுடைய வாழ்க்கையில யாரு தான் மெயின் ராஜாவா இருக்கணும், ராயன் தான். இஸ்ரேல் ஜனங்கள் ஏசாமியை சிலுவையில் அறையும் போது ஏரோது ராஜா தான், ஆனால் எங்களுக்கு ஒரு ராஜா உண்டு, யார் தான் அது, ராயன் தான் எங்களுடைய ராஜா சொல்றான். இப்போ ராயன் தான் முக்கியமானது. இவங்களாம் சில பட்டங்களை வாங்கியிருந்தார்கள் இடையில் இருக்கிறவர்கள் எல்லாம். இப்போ ராயன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்த கூட்டம், அங்கே போக வேண்டும், அங்கே நான் நிற்க வேண்டும், அங்கே ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும் என்பது அவருக்கு தெளிவான ஒரு காரியம். ஆண்டு பயன்படுத்துகிறார், அழகாக பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவர் சிறைச்சாலையில் இருக்கும் போதே நிறைய பேர் என்ன பண்ணுகிறார், சந்திக்கிறார். அகிரிப்பா ராஜாவே, அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. இப்ப தேவன் ஒரு நோக்கத்துக்காக தெரிந்து கொள்கிறார். அந்த நோக்கத்தை அறிந்து அதை பிடித்துக்கொள்ள நாம் தொடரும் பொழுது தேவன் நம்மை தெளிவாக வழிநடத்துகிறவராக இருக்கிறார். சரியா? 3 காரியங்கள் நான் சொல்ல போகிறேன். நம்முடைய வாழ்க்கையில அந்த தெளிவு இருக்குமானால், நான் எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற தெளிவு இருக்குமானால், நான் ஒவ்வொரு நாளும் நடக்கிற நடக்கையிலே எனக்கு ஒரு லட்சியம், இலக்கு இருக்கும், பர்பஸ் இருக்கும். நான் எதற்காக இன்றைக்கு நான் வாழுகிறேன், இன்றைக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்பது நமக்கு தெளிவாக தெரியும். இல்லைன்னு சொன்னா இங்கிட்ட ஒரு இழுக்கும் பொழுது அங்கிட்டும் போயிட்டே இருப்பேன், இன்னொரு காரியம் சொல்வானால் அந்த சைடும் போயிட்டே இருப்பேன். என் வாழ்க்கையில என்ன செய்ய போகிறேன் என்பது தெரியாது, செய்து முடித்த பின்பு எதை சாதித்தோம் என்பது நமக்கு தெரியாமலே போய்விடும். வாழ்க்கை வீணாக அப்படியே கெட்டு போயிடும். அப்ப பவுலுடைய வாழ்க்கையில தெளிவான லட்சியத்தை பார்க்கிறோம். 21வது அதிகாரத்துக்கு வரலாம். இந்த 20வது அதிகாரம் கடைசியிலே பார்க்கும் பொழுது அவங்க சரி, அதை 20வது அதிகாரத்திலே நாம் பார்க்க ஆரம்பித்து விட்டோம். எபேசு ஊழியத்தை முடித்துட்டு எங்கெல்லாம் போனான்னு சொல்லி பார்த்தோம். எங்க போகிறான்?
ஐரோப்பாவுக்கு போகிறார். சரியா, ஞாபகம் இருக்கா? மறந்துட்டீங்களா? அதுக்குள்ளேயும் இது முடிச்சுட்டு எபேசுவிலே தன்னுடைய ஊழியத்தை எத்தனை வருஷம் பண்ணினார்? 3 ஆண்டுகள். அங்க முடிச்சுட்டு மறுபடியுமாக மக்கதோனியாவுக்கு போகிறார். மக்கதோனியாவில் எந்தெந்த ஊர்? தெசலோனிக்கே, அதுக்கப்புறம் பிரேயா, அதுக்கப்புறம் கீழே வரும்பொழுது நிச்சயம் அத்தனை பட்டணத்துக்கு போயிருந்திருக்கலாம். கொரிந்துக்கு வருகிறார். கொரிந்துவிலிருந்து நேரடியாக மறுபடியுமாக இந்த பகுதி இங்கிட்டு வந்து சீரியாவுக்கு வந்துடலான்னு யோசிக்கும்போது எதிர்ப்புகள் இருக்குது. அவரை கொலை செய்வதற்காக தந்திரமான திட்டங்களை வகுத்திருக்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்ட உடனே அவர் அப்படி போகாமல் மறுபடியுமாக மக்கதோனியாவுக்கு பாதை, அதாவது தரை வழியாக போகிறார். சிலர் அவ்வளோ கூட போகிறாங்க. அப்புறம் பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து பின்பதாக துரோவாவுக்கு வந்து அப்படியே வந்து கொண்டே இருக்கிறார். சரியா, துரோவாவுக்கு வந்தவர் எபேசுக்கு வராமல் எங்கே வருகிறார்? மிலேத்துக்கு வருகிறார். அதுதான் நம்ம கடந்த அதிகாரத்தில் பார்த்தோம். மிலேத்துக்கு வந்த பொழுதுதான் யாரை கூப்பிடுகிறார்? எபேசில் இருக்கிற மூப்பொருளை கூப்பிடுகிறார். ஏன் எபேசுக்கு போகவில்லை? போன முறை பார்த்தோம். எபேசுக்கு ஏன் போகவில்லை? எபேஸ் கொஞ்சம் உள்ள, அங்க போன அவருக்கு அதுக்கு நேரம் இல்லை. அதனால கரையில் இருக்கிற மிலேத்துக்கு வந்து 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற எபேசில் இருக்கிற மூப்பொருளை அழைத்து அவளோடு கூட பேசுகிறார். அங்கே அவர்களோடு கூட தான் அநேக காரியங்களே அந்த பொறுப்பை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறதை நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். இப்போ வாழ்க்கையில் வந்து யாரும் பவுலுக்கு பிளான்லாம் போடல. யார் தான் போட்டது? பவுல் தான் போட்டார். எங்கே முடித்த உடனே எங்கே போகணும், எங்கேருந்து எங்கே போகணும், எங்கேருந்து எங்கே போக வேண்டும் எல்லாம் தெளிவாக வந்து கொண்டே இருக்கிறார். கரை வழியாகவே வந்து கொண்டிருக்கிறார். அங்கே இப்பொழுது 20வது அதிகாரம் கடைசியில் எல்லாரும் வந்து அவரை கட்டி பிடித்து என்ன பண்ணுறாங்க? முத்தம் செய்து அழுகிறாங்க. அதுக்கப்புறம் கப்பல் ஏறுகிறார். அப்படிதான் 20வது அதிகாரம் முடிவடைகிறது. சரியா, ஓரளவுக்கு தெரியணும், படித்ததோடு மறந்துடக்கூடாது. சரியா, ஓரளவுக்கு நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை புரட்டும் பொழுது நமக்கு அப்படியே ஓரளவுக்கு தெரியணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். 21வது அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாங்கள் அவர்களை விட்டு பிரிந்து, எவர்களை விட்டு பிரிந்து? நாங்கள் என்று சொல்லும் முன்னால் யார் சொல்லுகிறது? லூக்கா எழுதுகிறார். அப்போ லூக்காவும் கூட இருக்கிறார். நாங்கள் அவர்களை விட்டு பிரிந்து, அதாவது எபேசு சபையினுடைய மூப்பொருள் எல்லாரையும் விட்டு பிரிந்து துறை பெயர்ந்த பின்பு. சரியா, இந்த விட்டு பிரிந்து என்று சொல்லுவதே ஒரு கஷ்டமான ஒரு காரியம். ஏன்னு சொன்னால் 3 வருஷம் பிணைப்பது, அவர்களோடு கூட இருந்து அவர்களை நேசித்து அவங்கள விட்டுட்டு இப்போ பிரிகிறான். அதுவே எதுக்காக தான் பிரிகிறான்? தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் தன்னை அழைத்த பணியை செய்து முடிப்பதற்காக. நிறைய நேரத்தில் நம்மளால் சில காரியத்தை செய்ய முடியாமல் போகுவதற்கு காரணம் என்னதான்? இந்த பிணைப்பு தான். சரியா, சிலதை நம்மளால் என்ன பண்ண முடியாது? விட முடியாது. இடத்தை விட முடியாது, சில உறவுகளை விட முடியாது, ஊரை விட முடியாது. சரியா, நிறைய காரியங்கள் நம்மை பிடிக்கிறது. ஆனால் இவர்கள் புறப்படுகிறார்கள். அந்த அந்த இடத்துல அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. ஆபிரகாமை அழைத்தார் என்று சொன்னால் அவனை விட்டான், சில காரியங்களை விட்டு புறப்படுகிறான். முக்கியமான ஒரு காரியம். பவுலை தேவன் அழைத்தார் என்று சொன்னால் பழைய காரியங்களை அவன் என்ன பண்ணுகிறான்? தூக்கி எறிந்து விட்டு தான் வருகிறான். சீஷர்களை அழைத்தார் என்று சொன்னால் தொழிலை விட்டு விட்டு தான் வருகிறார். எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்பற்றினார்கள். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும், ஆண்டவருக்காய் நான் காரியங்களை செய்ய வேண்டுமானால் சிலதை நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும், விட்டுதான். சில நேரத்தில் நண்பர்களை கூட ஓரத்தில் தூக்கி வச்சாதான் முடியும். நண்பர்களை விட முடியாது என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவருக்கு எதையுமே சாதிக்க முடியாது. சிலதை நான் விட்டு விட வேண்டும், தேவன் அதை எதிர்பார்க்கிறார். விடாத பட்சத்தில் தேவனுக்கான எதையுமே செய்ய முடியாது. சரியா, அப்ப அவர்களை விட்டு பிரிந்து துறை பெயர்ந்த பின்பு, ஏரியாவை அப்படியே விட்டார். சரியா, பெயர்ந்த பின்பு நேராயோடி கோஸ் தீவையும் மறுநாளில் ரோது தீவையும் சேர்ந்து அவ்விடம் விட்டு பத்தாரா பட்டணத்துக்கு வந்து. சரி, ஏதோ பேர் மாதிரி இருக்குல்ல, மேப்புக்கு போயிடலாம் வாங்க, கடைசி மேப்புக்கு வாங்க. மிலேத் எங்க இருக்கு? எபேசு கீழே இருக்குது. எபேஸ் எங்க இருந்தா இருக்குன்னு தெரிஞ்சாதான் அது தெரியும். சரிதானே? தெரியுதுல எபேஸ் எங்க இருக்குன்னு தெரியல? என் கையை வேணா பாருங்க.
சரி, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். எபேசு கீழே மிலேத்து இருக்குது. மிலேத்துல தான் எபேசுல இருக்கிற மூப்பர்களை சந்திக்கிறான். அதில் கீழே வந்தால் கோஸ் என்று பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோது என்பதை பார்க்குறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா பத்தாரான்னு சொல்லி அந்த கரையோரத்திலேயே இருக்கிறது. அப்போ அங்கே வரைக்கும் அவங்க சிறிய படகுல தான் வந்திருக்கு. ஏன்னா கரைவழியே வர்றாங்க, கரையை ஒட்டியே பிரயாணம் பண்ணுகிறார்கள். ஒன்று அவங்க என்ன காரணமாக இருக்கலான்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், ராத்திரி நேரத்தில் அவங்களுக்கு காற்று இருக்காது, பகல் நேரத்தில் தான் காற்று இருக்கும். அப்போ காற்று இருக்கிற நேரத்தில் பகல் நேரத்தில் பிரயாணம் பண்ணி வராங்க. இன்னொன்று என்ன சொன்னால், ஒவ்வொரு இடத்துக்கும் அவர் போக வேண்டும், போய் சிலரை சந்திப்பதற்காகவே அவர் போகிறார். சரியா, அங்கே வருகிறார். வாசிக்கலாம் 21வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிட்டோம். அங்கே பெனிக்கே தேசத்திற்கு போகிற ஒரு கப்பலை கண்டு அதிலே ஏறி போனோம். சீப்புரு தீவை கண்டு அதை இடதுபுறமாக விட்டு சிரியா நாட்டுக்கு ஓடி தீரு பட்டணத்துறையிலே இறங்கினோம். அங்கே கப்பலில் சரக்குகளை இறக்க வேண்டியதாய் இருந்தது. இது கொஞ்சம் பெரிய கப்பல், சரக்கு கப்பல். எத்தனை நாள் இறக்க வேண்டியதாக இருந்துச்சா? 7 நாள் சொல்லி 4வது வசனத்தில் போட்டிருக்கிறது. அவ்விடத்துள்ள சீஷரை கண்டுபிடித்து அங்கே 7 நாள் தங்கினோம். காரணம் 7 நாள் சரக்கு இறக்கணும்னா பெரிய கப்பலாக தான் இருக்கும். ஏன் சொன்னால் இவ்வளோ நேரம் வந்தது அப்படியே கரை ஓரமாக வந்தது. அதுக்கப்புறம் அவங்க சீப்புரு தீவுக்கு போகிற கப்பல் அங்கே மன்னிக்கணும், சீப்புரு தீவுக்கு இப்போ வந்திருக்கிறாங்க. பெனிக்கேவுக்கு போகிறது ஒரு கப்பல், அது சரக்கு கப்பல். இடது பக்கமாக விட்டு போகிறாங்க, பாஸ் பண்ணுறாங்க. ஆமாம், இப்போ இடது பக்கமாக விட்டு போகிறாங்க. அங்கே எங்கே வருகிறார்கள்? தீரு பட்டணத்துக்கு வராங்க. தீருனா எங்கே வந்துட்டாங்க? சீரியாவுக்கு வந்துட்டாங்க, இந்த பகுதிக்கு வந்துட்டாங்க, எருசலேம் பக்கத்தில் வந்துட்டாங்க. அவங்க தீருவுக்கு வருகிறார்கள். அங்கே 7 நாள் தங்கினோம். அங்கே யாரை கண்டுபிடிக்கிறார்களாம்? அங்கே சில சீஷரை கண்டுபிடித்து என்று சொல்லப்படுறது. சீஷர்னா இவங்க ஏற்கனவே பழக்கப்பட்டவங்க கிடையாது. இப்போ மிலேத்தில் இருந்தவங்கெல்லாம் ஏற்கனவே பழைய விசுவாசிகள், நன்றாய் தெரிந்தவர்கள். ஆனால் இங்கே இருந்தவங்க ஒருவேளை ஏற்கனவே அவங்க விசுவாசத்தில் இருந்திருக்க வேண்டும், அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்பதை அவர்கள் அறிந்த பொழுது அவர்களோடு கூட போய் தங்குகிறார்கள். அங்கேயும் சில காரியங்கள் நடைபெறுது. சரி, ஓகே. இந்த 4 வசனங்களிலே கவனித்து பார்க்கும்போது அவங்க ஒவ்வொரு இடமா வந்துட்டே இருக்கிறாங்க. அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக அறிந்தவராக வருகிறார். அதுதான் முதல் காரியம். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்ம எதற்காக பிடித்தார் என்பதை அறியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கும், அதான் நம்முடைய இலக்கு இருக்கும். நான் என்ன செய்ய போகிறேன், அடுத்து என்ன செய்ய போகிறேன், அடுத்து என்ன செய்ய போகிறேன், இதை செய்யணும். அது தெளிவாக இருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் எதற்காக என்னை பிடித்தீர், என்னுடைய நோக்கம் என்ன, நான் என்ன செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கேட்டோன்னா, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க வாழ்க்கையில் அப்படி சொன்னால் என்ன என்ன பர்பஸ் வாழ்க்கையில், எதற்காக நம்ம பிடித்தார்? சத்த நம்ம வாழ்க்கையில் யாராவது ஒருவரை ரட்சிப்பது சரியா நம்முடைய நோக்கமாக இருக்குல்ல, அது நல்ல நோக்கம்தான். எதுக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நம்முடைய நோக்கம் இருக்க வேண்டும். தேவன் அதற்காக நம்மை பிடித்திருக்கிறார். அப்படி அது நோக்கம் இருக்குமானால் நம்மளுக்கு சரியான திசையில் நம்மளால் போக முடியும். இல்லாட்டி நம்மளால் நேரடியாக போகவே முடியாது. ஸோ அதை விசுவாசிகள் அறிய வேண்டும், ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும். சில எல்லாமே நமக்கு முதல்ல வெளிச்சம் ஆகாது, ஆனால் தேவன் நம்மை வழிநடத்துகிற பாதைகளை பார்க்கும்போது தெளிவாக தெரியும். அவருடைய ஊழியம் எப்படி ஆரம்பமாச்சு, எங்க ஆரம்பமாச்சு? ஆண்டவர் அழைக்கிறார், தெரிந்து கொண்டார். எந்த ஊரில் இருக்கிறார் அப்ப ஞானஸ்நானம் எடுக்கிறப்ப? எந்த ஊரில் இருக்கார்? தமஸ்கூவில் இருக்கிறார். தமஸ்கு பட்டணம். அங்கே தான் அவர் முதல் அங்கே தான் ரியலைஸ் பண்ணுறார். ஒருவேளை வழியில் அவரை சந்திக்கிறார், ஆண்டவரை சந்திக்கிறார். ஆனால் தமஸ்குவிலே தான் ரட்சிக்கப்படுகிறார். இந்த 3 நாள் கண் பார்வை இல்லாதவராக அங்கே அவளுக்கு தெளிவு பெறஞ்சிருச்சு. ஏன்னு சொன்னால், உன்னை அனனியா என்ற ஒரு மனிதன் என்ன பண்ணுவார், சந்திப்பார் சொல்லி ஆண்டு சொல்கிறார். அதே போல் அவன் சந்திக்கிறான், கண் தெரிகிறது, அங்கே ரட்சிக்கப்படுகிறான், ஞானஸ்நானம் எடுக்கிறான், உடனடியாக அவனுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறான். அங்கே அவனை கொலை செய்ய பார்க்கிறார்கள். உடனடியாக எருசலேமுக்கு வருகிறார். எருசலேமில் நிறைய பேர் அவரை ஏற்றுக்கொண்டதாக தெரியவில்லை.
அதுக்கப்புறம் அரேபியாவுக்கு போகிறதே பார்க்கிறோம். அதுக்கு பின்னதாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவர் எங்கே போயிடுறார்? சொந்த ஊருக்கு போயிடுறார். சொந்த ஊருக்கு போய்கிறார். அங்கே போய் ஊழியம் செய்திருக்க வேண்டும் அந்தியோகியா பகுதியில். ஆனால் பர்னபா மறுபடியும் அவரை போய் பார்த்து அழைத்து கொண்டு வருகிறார். அழைத்து கொண்டு வந்த பொழுதுதான் அவங்க ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அதான் 13வது அதிகாரம். சரி, அதான் 13வது அதிகாரம். அந்த இடத்துல தான் பர்னபாவும் பவுலும் சேர்ந்து தான் அந்த பகுதியிலே ஊழியத்தை சில காரியங்களை செய்து ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், அவங்களை நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை என்ன பண்ணுங்க. அந்த வார்த்தையை நம்ம கவனிக்க வேண்டும். சரியா? 2வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அவள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள். அப்ப தேவன் ஒரு நோக்கத்துக்காக அழைக்கிறார். அப்ப இந்த 13வது அதிகாரம் 2ஆம் வசனம் நடைபெறுகிற நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது உடனே எல்லாம் நடக்கல. பவுல் ரட்சிக்கப்படுகிறார், அங்கேருந்து கூடையில் இறக்கி விட்டு ஓடுகிறார், இஸ்லாமுக்கு வருகிறார். அங்கேயும் அவரை ஏற்றுக்கொள்ள நிறைய பேர் இல்லை, சந்தேகப்படுறாங்க. அதுக்கப்புறம் அரேபியாவுக்கு போனதாகலாம் பார்க்கிறோம். பின்பதாக மறுபடியும் தன்னுடைய ஊருக்கு போகிறார். ஆனால் பர்னபாவின் மூலமாக தேவன் மறுபடியும் அவரை கொண்டு வருகிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்ற அந்த தன்மை இருந்ததுனாலே தேவன் அவரை தெளிவாக வழிநடத்துகிறதை பார்க்கிறோம். இந்த 13வது அதிகாரம் அதை முடிச்சுட்டு அவங்க வருகிறார்கள், மறுபடியும் என்ன பண்றாங்க? கிளம்புறாங்க. அதை 15வது அதிகாரம் கடைசியில் நம்ம வாசிக்கிறோம். அப்பதான் பர்னபாவுக்கும் பவுலுக்கு என்ன வந்துருச்சு? வாக்குவாதம் ஏற்படுது. மார்க்குவை கூட்டிக் கொண்டு போகிற அந்த காரியத்தில். அப்ப சீலாவை கூட்டிக் கொண்டு அவர் என்ன பண்ணுகிறார்? போகிறார். பவுல் போகிறார். 2வது மிஷனரி பயணம். மறுபடியும் திருப்பி வந்துட்டு கொஞ்ச நாள்ல திருப்பி போகிறார். 3வது மிஷனரி பிரயாணத்தில் தான் எங்க போகிறார்? எபேசு பட்டணத்திற்கு போய் 3 ஆண்டுகள் அங்கே தங்கி அந்த ஊழியத்தை செய்கிறார். இப்போ 3 ஆண்டுகள் முடியும் பொழுது மறுபடியும் தெளிவாக தெரிகிறது, இந்த பகுதியுடைய ஊழியம் முடிஞ்சிருச்சு, இனிமே நீங்கள் என்னுடைய முகத்தை பார்க்க மாட்டீர்கள். ஒரு காரியம் ஞாபகம் இருக்குதா? 2வது மிஷனரி பிரயாணம் முடிச்சு திரும்பி வரும்போது எந்த ஊருக்கும் போனார்? அந்த வசனத்தை பார்த்துடலாமா? அவள் இருக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறார்கள். அவர் நான் இல்லை, நான் திரும்பி வரும் பொழுது நான் உங்களுக்கு வருவேன் என்று சொல்லுகிறார். நினச்சிக்கோங்க, அந்த வசனம் கண்டுபிடிக்க முடியல. 18 20வது வசனம். தேங்க்யூ. 19வது வசனத்தை வாசிக்கிறேன். 18வது அதிகாரம் 19வது வசனம். அவன் எபேசு பட்டணத்துக்கு வந்தபோது அங்கே அவளை விட்டு நீங்கி ஜெபாலயத்தில் பிரவேசித்து யூதருடனே சம்பாஷணை பண்ணினான். அவன் இன்னும் கொஞ்ச காலம் தங்களுடனே இருக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்ட போது அவன் சம்மதியாமல் அப்படி சொல்லுவார். இப்போ 2வது மிஷனரி பிரயாணம் முடித்து வரும் பொழுது எபேசு பட்டணத்து மக்கள் சொல்றாங்க, கொஞ்ச நாள் இருந்துருப்போங்க, எங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்துருப்போங்கன்னு சொல்றாங்க. இல்லை நான் வருகிறேன்னு சொல்லிட்டு 3வது மிஷனரி பிரயாணத்தில் நேரம் எங்கே தான் வருகிறார்? எபேசுக்கு வருகிறார். அங்கே 3 ஆண்டுகள் தங்கி தன் ஊழியத்தை முடிக்கிறார். அதை முடித்த உடனே அவருடைய அடுத்த நோக்கம் என்ன? எருசலேமுக்கு போக வேண்டும். எதற்காக எருசலேமுக்கு போனார்? ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? 24வது அதிகாரத்துக்கு வாங்க. 24வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அநேக வருஷங்களுக்கு பின்பு நான் என் ஜனத்தாருக்கு தர்ம பணத்தை ஒப்புவிக்கவும் காணிக்கைகளை செலுத்தவும் வந்தேன் அப்படி சொல்றார். அப்ப எருசலேமுக்கு வந்தது நோக்கம் என்ன சொன்னா, இவர் எபேசுவிலே தன் 3 வருஷம் ஊழியத்தை முடிச்சுட்டு அப்படியே ஐரோப்பா பக்கமாக போய் தெசலோனிக்கே பட்டணம் எல்லா சபைகளுக்கு போய் எதை கலெக்ட் பண்ணாரு? எதை சேர்த்து கொண்டு வந்தார்? தர்ம பணம். எதற்காக? எருசலேமில் இருக்கிற ஏழை விசுவாசிகளுக்கு உதவி செய்யும்படியாக. அப்ப தெளிவான அவருடைய நோக்கம் இருக்குது. என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்யணும், எதை செய்ய போகிறேன்னு சொல்லி. இன்னொரு காரியம் பாருங்களேன். 19வது அதிகாரம் 20வது அதிகாரம் 22வது வசனத்துல, இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடுகிற காரியங்களை நான் அறியேன். ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும் சொல்லி அடுத்த வசனத்தை சொல்கிறார். இந்த ஆவியிலே கட்டுண்டவனாய் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? வித் கம்பல்ஷன். நான் வேற எது செய்யணும்னு நினைச்சா கூட என்னால செய்ய முடியாது. நான் அதை செஞ்சுதான் ஆகணும்.
தேவன் என்னை அப்படிதான் கொண்டு போகிறார் அப்படி சொல்லுகிறார். ஆண்டுடைய அந்த வழிநடத்தலை தெளிவாக அறிந்த ஒரு மனிதனாக இருக்கிறார். சரியா, கைக்கு வந்ததை செய்வோம், என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன், அப்படி அல்ல, நான் இதை செய்கிறேன் ஏனென்று சொன்னால் தேவன் என்னை இதற்காக அழைத்திருக்கிறார் தெளிவு இருக்குமானால், அப்படிப்பட்ட மனுஷனாக இருந்ததுனால தான் கடைசியில் என்ன சொல்கிறார் தீமோத்தேயுல 2 தீமோத்தேயுல சொல்லும் பொழுது, நல்ல போராட்டத்தை போராடினேன், நோட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்படும். எல்லாமே டெஃபினிட்டாக சொல்கிறத பார்க்கணும். பிடிக்கப்பட்டேன், ஓடி முடிச்சிட்டேன், விசுவாசத்தை என்ன பண்ணிட்டேன், காத்து கொண்டேன். அழகான ஒரு வாழ்க்கையில் தேவன் அதை செய்கிறவராகிறார். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் அதை தெளிவாய் பார்க்கிறோம். அப்போ அவருக்கு அந்த திசை சரியா, அந்த டைரக்ஷன் அவருக்கு இருந்தது. காரணம் என்ன சொன்னால், அவருக்கென்ற ஒரு கன்விக்ஷன் இருந்தது. தன் வாழ்க்கையிலே தான் எதற்காக பிடிக்கப்பட்டேன்னு சொல்லி அடுத்தடுத்து நான் எதை செய்ய வேண்டும் என்ற தெளிவான அந்த இலக்கு அவருக்கு இருந்தது. அப்படி இருந்ததுனாலே இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா, இந்த கன்விக்ஷன் இருந்தால், தேவன் நம்ம எதற்காக பிடித்தார் என்ற அந்த தெளிவு இருக்கும் பொழுது முதல் காரியம் நமக்கு இருக்கிறது பர்பஸ். வாழ்க்கையில் அடுத்தது நான் என்ன செய்ய வேண்டும் என்ற இலக்கு இருக்கும். இரண்டாவது காரியம் என்னன்னு சொன்னால், நான் திசை திருப்பப்பட மாட்டேன். அதை தான் நம்ம பல இடங்களிலே பார்க்கிறோம். இந்த 4வது வசனத்தில் பாருங்களேன், 21வது அதிகாரம் 4வது வசனம். அவ்விடத்தில் உள்ள சீஷரை கண்டு பிடித்து அங்கே 7 நாள் தங்கினோம். அவர்கள் பவுலை நோக்கி, நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலினாலே சொன்னார்கள். ஆவியின் ஏவுதல் என்று சொன்னால் யார் சொன்னது? ஆவியானவரே சொன்னது போல தெரிகிறது. அப்ப பவுல் ஆவியானவருடைய ஆலோசனையை அவர் என்ன பண்ணிட்டாரு, தள்ளிட்டு தன்னுடைய சொந்த யோசனையின்படி ஓடுகிறது போல தெரிகிறது. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், நிறைய இடத்துல அதை கவனிக்கிறோம் இல்லையா, நிறைய இடத்துல அதை கவனிக்கிறோம். போக வேண்டாம் போக வேண்டாம் போக வேண்டாம் சொல்லி நிறைய பேர் சொல்லுகிறத பார்க்கணும். ஏற்கனவே வாசம் 20-22 வாசம், ஆவியிலே கட்டுண்டவனாயின்னு சொல்லுகிறார். அப்ப இந்த மனுஷன் பேசுகிறது ஆவியானுடைய ஆலோசனையா, பவுலுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அவனை சரியாக வழி நடத்துகிறாரா? சில கேள்வி இருக்கிறது. தேவன் அவரை வழி நடத்துகிறார். ஏன்னு சொன்னால், பவுல் எல்லா இடத்துலையும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆசியாவுக்குள்ள பிரவேசிக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஊழியத்தை நடத்தும் பொழுது ஆவியானவர் என்ன பண்ணல, தடை பண்ணினான்னு சொல்லி வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் மக்கதோனியாவோட மனிதன் தரிசனத்தில் எங்களுக்கு சொல்லுன்னு சொன்ன உடனே தேவன் அந்த வழியில் தான் வழி நடத்துகிறான்னு சொல்லி தெளிவாக அவங்க மக்கதோனியாவுக்கு போகிறார்கள், பிலிப்பி பட்டணத்துக்கு வருகிறார்கள். அப்படிதான் ஊழியம் ஆரம்பமாகுது. அப்படி அந்த பகுதியில் இங்கே கவனிக்கும் பொழுது எல்லா இடத்தையும் நாம் கவனித்து பார்ப்போமானால், சரியா, 22வது அதிகாரத்தில் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். போன வாரம் கூட அதை வாசித்தோம். மணிக்கு 22 இல்லை, 21 அகபு என்று பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி, 10வது வசனம். 10வது வசனத்தில் அகபு என்று பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவில் இருந்து அவன் எங்களிடத்தில் பவுலினுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சையுடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி பிரஜாதியார் கையில் ஒப்புக் கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். இவைகளை நாங்கள் கேட்ட பொழுது, 12வது வசனத்தை வாசிக்கிறேன், எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். நாங்களும் சொன்னா யாரு? பவுலோடு கூட பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, லூக்காவும் இதை எழுதுகிறவரும். இப்போ இவங்க எல்லாம் சொல்லுகிறது என்னன்னு சொன்னா, அன்பினால தான் போக வேணாம் சொல்றாங்க, அவர் மேல இருக்கிற பாசத்தினால போக வேணாம் சொல்கிறார். ஆனால் ஆவியானவர் எதை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், அதை நம்ம 19வது அதிகாரத்தில் வாசித்தோம். மன்னிக்கவும், 20வது அதிகாரம் 23வது வசனத்தில், கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணங்கள் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆவியானவர் போக வேண்டாம் என்று சொல்லல, பவுலை ஆயத்தப்படுத்துகிறார். ஏன் சொன்னா, இவ்வளவு நாட்கள் செய்த ஒரு ஊழியம் கொஞ்சம் வித்தியாசமானது. சரியா,
இந்த இடத்துல அகபு சொல்லும்போது சொல்லுகிறார், புறஜாதியார் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றே சொல்கிறார். கைதி ஆயிருவ அப்படி சொல்கிறார். இவ்வளோ நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள், எங்கே போனாலும் விரட்டி விரட்டி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. எபேசு பட்டணத்தில் மட்டும்தான் 3 வருஷம் நின்று என்ன பண்ணாங்க, ஊழியம் செஞ்சாங்க. மற்றபடி விரட்டப்பட்டு 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 கொண்டே வந்துக்கிறான். பட்டணங்கள் தோறும் இருந்தது. ஆனால் ஆண்டவர் ஒன்றை மட்டும் காட்டுறாரு, எங்கே போனாலும் உனக்கு என்ன உண்டு, உபத்திரவம் உண்டுன்றது. விசுவாசிகள் ஆவியானவருடைய ஆலோசனைப்படி தான் பேசுகிறார்கள். ஆனால் போக வேண்டாம் என்று சொல்கிற ஒரு காரியம் அவர் மேலே வைத்த பாசத்தினால. லூக்காவும் வேணான்றார், நாங்கள் எல்லாம் சொல்லி பார்த்தோம் அப்படி சொல்றார். சரியா? அப்ப ஆண்டவர் அவரை ஆயத்தப்படுத்துகிறார். ஆனால் அவரை என்ன பண்ணவே முடியல, யாராலையும் டைவர்ட் பண்ணவே முடியல. ஏன்னு சொன்னால் அவருக்கு தெரியும் அவர் எந்த திசையிலே போகிறார் என்று சொல்லி. நம்ம எவ்வளோ ஈஸியாக டைவர்ட் ஆகிடுறோம் தெரியுமா? திசை திரும்பிடுறோம். யாராவது ஒன்றை சொன்னதுனால, யாராவது ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தையினால, வேறொரு ஆசைகள் நமக்குள்ளே வருகிறதுனால அப்படியே திசை திரும்பி விடுகிறோம். அப்போ இந்த திசை திரும்பும் பொழுது நமக்கு எது ஸ்ட்ராங்காக இல்லைன்னு அர்த்தம்? கன்விக்ஷன். நம்மை அழைத்த அழைப்பில் அந்த 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 கோர் எனக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு அர்த்தம். இதுக்காக தான் நான் இருக்கிறேன், இதை தான் நான் செய்து முடிக்க வேண்டும், இதற்காக தான் நான் பிடிக்கப்பட்டேன். இலக்கை நோக்கி தொடர்கிற அந்த காரியம் நமக்கு ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொன்னால் நான் எளிதாக திருப்பப்பட்டு விடுவேன். வாழ்க்கை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதாவது ரொம்ப எளிதாக திசை திருப்பப்படுகிற ஒரு காரியம். சரியா? பவுலுடைய வாழ்க்கையில் கடைசி மட்டும் அதுதான் பவுல் அதை சொல்லும்போது, ஓட்டத்தை முடித்தேன்னு சொன்னால் இங்கே தான் நான் வந்து சேரணும், இங்கே தான் வந்து ஆகணும், இதுக்கு தான் நான் இவ்வளோ நாள் ஓடிக்கொண்டிருந்தேன்னு சொல்கிறேன். ஸோ அந்த தெளிவு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது மட்டும் நமக்கு இருக்குமானால் நம்ம ஓட்டம் சந்தோஷமாக இருக்கும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை பற்றி அவர் சொல்லும் பொழுது போன வாரம் நம்ம 20வது அதிகாரத்தில் நம்ம படித்தோம். 24வது வசனத்தில் 3வது காரியம் பார்த்தீங்கன்னா, அதற்காக நீங்கள் எந்த விலையும் கொடுப்பீர்கள். நமக்கு அந்த தரிசனம், கன்விக்ஷன், நம்முடைய நம்பிக்கை, வாழ்க்கையின் நோக்கம் தெளிவாக இருக்குமானால், 3வது காரியமாக 2வது காரியம் பார்த்தோம், திசை திருப்பப்பட மாட்டோம். எந்த காரியமானாலும் திசை திருப்பப்பட மாட்டோம். ஆனால் 3வது காரியம் பார்க்கும் பொழுது அதற்கான எந்த விலையும் கொடுப்போம். பவுல் என்ன சொல்கிறார் என்பது 24வது வசனத்தில் வாசிக்கலாம். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். அதனால் அவருக்கு ஒன்றும் பயமே இல்லைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இந்த 21வது வசனத்தில் என்ன சொல்லுங்க, 21வது அதிகாரத்தில் என்ன சொல்றாரு பாருங்களேன். 13வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. மறுபடியும் அங்கே போகலாம் 20வது அதிகாரத்துக்கு. 21:13. அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? அப்போ பவுலுக்கு என்ன இருந்துச்சு? பிரிதெல்லாம் ரொம்ப லேசாக இருந்திருக்குமான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நிச்சயம் இருந்திருக்காரு. அதான் நம்ம முதல்ல 21:1 வாசிக்கிறோம். அவர்களை விட்டு பிரிந்து துறை பெயர்ந்து அப்படிலாம் வாசிக்கிறோம். ஏன்னா அந்த விட்டு பிரிது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் அவங்க கழுத்தை கட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அழுகிறாங்க. ஆனால் அதெல்லாம் உதறிட்டு இவர் அடுத்த வேலைக்கு வருகிறார். அப்போ அது அவ்வளோ ஈஸியாக இல்லை, பவுலுக்கும் கஷ்டமாக தான் இருந்தது. அங்கே 20வது அதிகாரம் 22 கடைசியில் வாசிக்கும்போது, அங்கே எனக்கு நேரிடுற காரியங்களை நான் அறியேன், எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்படி எல்லாமே தெரிஞ்செல்லாம் போல. ஏன்னு சொன்னால் இந்த 21வது அதிகாரத்தில் வாசிக்கும்போது எருசலேமில் போய் எல்லாமே நடந்துட்டு இருக்கு, எல்லாமே நார்மலாக தான் நடந்துட்டு இருக்கு. அந்த ஆலயத்தில் போய் அவர் செய்ய வேண்டியதெல்லாம் திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, அவரை பிடிக்கிறாங்க, அடின்னு அடிக்கிறாங்க. அதை நம்ம பின்னதாக பார்க்கலாம். சரியா? அப்போ மறுபடியும் 20வது அதிகாரத்துக்கு வரலாம். 24வது வசனம். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், நான் பிராணனையும் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும் படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்ட அந்த ஊழியம், அதை நான் நிறைவேற்ற வேண்டும். அதுக்காக எதை பற்றி நான் கவலைப்படேன், என் பிராணனையும் அருமையாக எண்ணேன்னு சொல்கிறான்.
அதுதான் அவருடைய நோக்கம். அவர் அதை செய்வேன் என்று சொல்லுகிறார். சரியா? அப்போ இந்த அதிகாரத்தில் அதுதான் நம்ம வாசிக்கிறோம். 3 காரியங்கள். ஒருவேளை நம்ம முதல் 3 காரியம் பார்க்கும்போது அவருடைய அந்த அப்படியே திசை, அவருடைய இலக்கு சரியாக போயிட்டே இருக்கிறார். அதன் பின்பதாக 6வது வசனம் வரைக்கும் வரும் பொழுதும் மறுபடியும் அவருடைய அந்த டைரக்ஷன் திரும்பவே இல்லை. இந்த 4வது வசனத்தில் வாசித்தோம். அவங்களும் என்ன சொல்கிறாங்க? போக வேண்டாம்னு சொல்கிறாங்க. போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலினாலே சொன்னார்கள். இவங்க யார்? 4வது வசனத்தில் சீஷர்கள், புது ஆட்கள். இவங்களுக்கு என்ன பவுல் பதில் சொன்னார்? ஒன்றுமே சொல்லலைங்க. அந்த இடத்துல ஒன்றுமே சொல்லலை. ஏன்னா இவங்களுக்கு பவுலை பற்றி ரொம்பலாம் தெரியாது. பவுலுக்கு இவர்களை பற்றி ரொம்ப தெரியாது. அவங்ககிட்ட எதுவுமே அவர் சொல்லலை, அமைதலாக இருந்து விட்டார். ஆனால் இங்கே வாசிக்கும்போது 13வது வசனத்தில் வாசித்த போது அது யாருன்னு சொன்னால் 8வது வசனத்தில் அதை நீங்கள் கவனிக்கலாம். அவர்கள் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 8வது வசனம், மறுநாளில் பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பு என்னும் சுவிசேஷனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். பிலிப்பு யாரு? எந்த பிலிப்பு? சமாரியாவிலே பிரசங்கம் பண்ணின பிலிப்பு. அவர் இப்போ செசரியாவில் இருக்கிறார். அந்த வீட்டுக்கு போகிறார். பவுலை நன்றாக அறிந்த மக்கள் இவர்கள். அங்கேயும் இந்த அகபு என்ற தீர்க்கதரிசி வந்து சொன்ன பொழுதுதான் சொல்லுகிறா, இல்லை, என் இருதயத்தை உடைந்து போக பண்ண வேண்டாம். 13ஆம் வசனத்துக்கு வரலாமா? மிச்ச காரியங்களை பின்னதாக பார்க்கலாம் அடுத்த வாரத்தில். 13ஆம் வசனம், எல்லாரும் வேண்டிக் கொள்கிறாள். 12ஆம் வசனம் கடைசியில், அதற்கு பவுல், நீங்கள் என் அழுதின் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்றார். 14ஆம் வசனம், அவன் சம்மதியாதபடியினாலே கர்த்தருடைய சித்தம் ஆக கடவதென்று அமர்ந்திருந்தோம். பவுல் முழுமையாக தன்னை ஒப்பு கொடுக்கிறார். 20வது அதிகாரத்தில் வாசம், நான் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், நான் என் பிராணனையும் அருமையாக எண்ணேன். இங்கே சொல்லுகிறார், கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, நான் மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன். தானியேலுடைய வாழ்க்கை நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, தானியேல் குற்றம் சாட்டப்படுகிறார், ராஜா கலங்கி போகிறார். தானியேல் கலங்கினதாக சொல்லப்படவே இல்லை. அந்த நாள் முழுவதுமே, அந்த வசனத்தை எடுத்துக்கலாமே, தானியேலின் புத்தகம் 6வது அதிகாரத்தில் 14ஆம் வசனம் கடைசியில் பாருங்க. 14ஆம் வசனம் முழுசுமே நான் வாசிக்கிறேன் பாருங்க. ராஜா அந்த வார்த்தைகளை கேட்டபோது, தானியேலின் புத்தகம் 6வது அதிகாரம் 14ஆம் வசனம், ராஜா அந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு, தானியேல் சஞ்சலப்பட்டதா சொல்லப்படல. யார் தான் சஞ்சலப்பட்டா? ராஜா சஞ்சலப்படுகிறான். தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். சாயங்காலத்துக்குள்ள அவங்க தீர்ப்பு சொல்லி ஆகணும். அவன் அந்த தீர்ப்பை நிறைவேற்றி ஆக வேண்டும். நம்ம ஒரு மாதிரி வாய்தாலாம் வாங்க முடியாது. வாய்தாவா அது என்னது, தள்ளி போட்டே போவாங்களே, வாய்தா வாங்கிட்டே இருக்க முடியாது. நிறைய நாட்டில் இத்தனை மணி நேரத்துக்குள்ளே அவங்களுக்கு தீர்ப்பு முடிச்சாகும். ராஜாவாவே ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் தானியேல் அதை பற்றி கவலையே படல. ஸோ அந்த நாள் முழுவதும் தானுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கு, எதெல்லாம் யோசிச்சுட்டே இருந்தோம். மரண கைதி தானே, இல்லை, தூக்கு மேடைக்கு போகிற கைதியை போல சிங்கக்கெபிக்குள்ளே போக வேண்டும். ஆனால் தானியேல் எந்த கலக்கமும் இல்லை. ராஜா தான் சொல்கிறார். 16ஆம் வசனம் கடைசியில் பார்த்தீங்கன்னா, ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். ராஜா தான் சொல்கிறார், தானியேல் ஒன்றுமே சொல்ல. இப்போ தானியேலுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அவனுடைய கன்விக்ஷனுக்காக, அவன் எதற்காக பிடிக்கப்படுறான் அதை செய்யணும். இதுக்கு தான், இதுக்கு மிஞ்சி வலதோ கிடையாது, இடதும் கிடையாது, நேராக தான் போவேன்னு சொல்லி அதுக்காக விலை என்ன கொடுக்குறான்? உயிர். அதே தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. நாங்கள் வணங்க போகிறது இல்லை, தேவனங்களை தப்புவித்தாலும் தப்புவியாமல் போனாலும் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குது. ஏன்னா அந்த சூளையை எத்தனை மடங்கு சூடாக்க வேண்டியிருந்துச்சு? 7 மடங்கு சூடாக்குறான். அப்போ நிச்சயம் அதுக்கு டைம் ஆகிருக்கும். அது வரைக்கும் அவங்க அங்கே வைக்கப்படுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க.
ஆனால் அவங்க எந்த தீர்மானத்தையும் மாற்றிக்கொள்ளவே இல்லை. அவங்கள கட்டுறாங்க, கட்டி கொண்டு தூக்கி போடுறாங்க, அவங்க மாற்றிக்கொள்ளவே இல்லை. அப்போ அந்த கன்விக்ஷன் இருந்தால்தான் நம்மளால் வாழ முடியும். சரியா? நிறைய நேரத்தில் யாரோ சொன்ன ஒரு சில வார்த்தையினால் தேவன் நம்ம எதற்காக அழைத்தாரோ அதை விட்டே நான் என்ன பண்ணிடுறோம், திசை மாறி போய் சில வார்த்தைகள் நம்மளை பாதித்ததுனால, இவங்க இப்படி சொல்லிட்டாங்களேன்றதுக்காக எதுக்காக நீ வந்தோன்ற நோக்கமே இல்லாமல் வேற பக்கம் போயிடும். அது நம்மளுடைய வாழ்க்கை பயங்கரமாக பாதிச்சிடும். நம்ம தேவன் எதற்காக பிடித்தாரோ அந்த நோக்கமே கெட்டு போகிற மாதிரி போகும். சரி, அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அந்த காரியம் நடந்துச்சு. எகிப்துக்கு அவன் போகிறான். அவன் மனசில் ஒரு யோசனை வந்துச்சு. என்ன வந்துச்சுன்னு சொன்னால், சாராள் நிமித்தம் என்னை கொன்று போட்டு அவளை உயிரோடு விட்டு வைப்பார். அதுக்காக அவன் மனைவியை பணைய வைத்து விடுறான். தேவனுடைய திட்டமே அங்கே அழிஞ்சிருக்கும். ஆனால் தேவன் தன் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக என்ன பண்ணுகிறான், காப்பாற்றுகிறான். இப்போ சின்ன காரியம், சின்ன ஒரு பயம், சின்ன ஒரு காரியம். ஆனால் இன்றைக்கு நமக்கு அதிகமான வெளிச்சம் உண்டு. அன்றைக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. ஆபிரகாமை நம்ம குறை சொல்ல முடியாது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய நோக்கத்துக்காக அழைத்திருக்கிறார். அதிலிருந்து நான் திசையும் மாறாமல் இருக்க வேண்டுமானால் நான் இதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் அந்த தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் நான் ஒவ்வொரு நாளும் முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். அநேக சோர்வுகள் வரலாம், நான் திசை மாற முடியவே முடியாது. சரியா? என்ன பயமுறுத்தலே வந்தா, இப்போ அடுத்த முறை பிஜேபி வந்துச்சுன்னா என்னென்ன உபத்திரவங்கள் நமக்காக வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியவே தெரியாது. அதுக்காக என்ன செய்ய முடியும்? சரியா? இப்போ போன வாரத்திலும் அதுக்கு முன்னாடி கூட நான் உங்கள்கிட்ட சொன்னேன். நான் நம்ம சபையை அவங்க ஒரு சினாட் மாதிரி உண்டாக்கி நம்முடைய உரிமைக்காய் போராடணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். தயவுசெய்து எங்களை விட்டுருங்க, நான் அதில் இணைகிற மாதிரி இல்லை, எங்கள் சபையில் அதை ஒத்துக்கொள்ள மாட்டாங்கன்னு சொல்கிறேன். அப்போ நான் ஆர்எஸ்எஸ் உங்களை அடித்தாங்கன்னா நான் சொன்னேன், அடிக்கிறதுக்காக தான் நாங்கள் அழைக்கப்பட்டே இருக்கிறோம், அடிக்கட்டும் அப்படி சொன்னேன். வித்தியாசமாக தான் நீங்கள் பேசுகிறீங்க அப்படி சொல்லிட்டு வச்சுட்டார். சொன்னால் ஒன்று நம்ம கலந்துக்கணும்னு சொல்கிறாரு, அடுத்தது நம்ம அதுக்கு ஃபண்ட்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாரு. சார் ரெண்டுமே நான் செய்ய முடியாது, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. நமக்கு நிறைய ரைட்ஸ் இருக்குது, சட்டங்கள் எவ்வளவோ நமக்கு சாதகமாக தான் இருக்கிறது. நம்முடைய இந்திய சட்டத்தில் நமக்கு எல்லா உரிமைகளும் கொடுக்கப்பட்டு தான் இருக்கிறது. ஆனால் அது என்ன பண்ணுகிறது, மறுக்கப்படுகிறதும் செய்கிறது. அது நடக்க தான் செய்யும். அதற்காக நான் ரோட்டில் நின்று உட்கார்ந்து போராட முடியுமா? முடியாது. நம்ம திசை மாறாதபடிக்கு நமக்கு என்ன பணி கொடுக்கப்பட்டதோ அதை மட்டும்தான் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். இதை மட்டும்தான் செய்ய முடியும். அதனால் உரிமையை கேட்கவே கூடாது என்றல்ல, தாராளமாய் கேட்கலாம். சட்டத்தில் எங்களுக்கு இடம் உண்டு, நாங்கள் சட்டத்தின்படி தான் செய்கிறோம் என்பதை நான் எடுத்து காட்ட முடியும். ஆனால் நான் போராட்டம் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஏன் சார், திசை மாறி விடுவோம், அப்படியே வேறு பக்கம் நம்மளை கொண்டு போய் விடுவான் பிசாசு. அப்போ நம்முடைய லட்சியம் தெளிவாக இருக்குமானால், நோக்கம் தெளிவாக இருக்குமா, திசை மாற போகிறது இல்லை. அடுத்ததாக அந்த லட்சியம் தெளிவாக இருக்கும் பொழுது, நோக்கம் தெளிவாக இருக்கும்போது நான் எந்த விலையும் கொடுக்க ஆயத்தமாகும். அதான் அங்கே பவுலுடைய வாழ்க்கையில் நாம் தெளிவாக பார்க்க முடிகிறது. நான் இதோடு கூட முடிக்கிறேன். அடுத்த முறை நம்ம அதை இன்னும் அந்த பகுதியில் இருக்கிற அநேக வசனங்களை நாம் கவனிக்க வேண்டும். அதை நாம் அடுத்த முறை நாம் பார்க்கலாம். தெய்வம் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசிப்பார். நாம் ரட்சிக்கப்பட்டது தற்செயல் அல்ல, யாரோ ஒரு மனிதனுடைய முயற்சியும் அல்ல. தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். பவுல் சொல்லும் பொழுது, கர்த்தருடைய கரத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்ட ஊழியம், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக்கொள்ள என்றெல்லாம் வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன். தேவன் நம்மை எதற்காக பிடித்தார் தெரியுமா? அது நீங்கள் எதற்காக இங்கே வைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் இப்பொழுது இருக்கிற இடத்துல என்ன நோக்கத்துக்காக தேவன் உங்களை வைத்திருக்கிறார் தெரியாது என்று சொல்லும் பொழுது நமக்கு திசையே இல்லை. நான் எந்த பக்கம் போவேன்,
என்ன செய்ய போகிறேன் என்பது தெரியாது. அதை நான் தெரிந்து ஆக வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அதை நோக்கி தான் போய் ஆக வேண்டும். நான் திசை மாற முடியாது. 1000 பேர் 1000 சொல்லலாம். பவுலை போக வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனால் யாரும் அவனை மாற்ற முடியவில்லை. எனக்கும் தெரியும் என்று சொல்கிறார். எந்த விலையும் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். விலை கொடுக்க ஆயத்தமான நம்முடைய வாழ்க்கையிலே. அப்பொழுதுதான் அவர் அழைத்த அழைப்பின் ஓட்டத்தை முடிக்க முடியும். நேசிக்க நல்ல ஆண்டவரே, பவுலுடைய வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். பவுலுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த தெளிவுக்காக நன்றி செலுத்துவோம். அநேக நேரத்தில் எங்களுக்கு அந்த தெளிவு இல்லாதனால்தான் என்ன செய்வதென்று தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். செய்கிறது சரிதானா என்பது கூட எங்களுக்கு தெரியவில்லை. அதனாலே ஒரு காரியத்தை செய்து முடிக்க முடியவில்லை. எளிதாக திசை திருப்பப்பட்டு விடுகிறோம். விலை கொடுக்க தைரியமற்றவர்களாய் போடுவோம். எங்களை மன்னியும் கர்த்தாவே. பவுலை போன்ற அந்த தெளிவு எங்களுக்கு தான். தெளிவாய் ஓடக்கூடிய பலனை தான். இதற்காக தான் எங்களை பிடித்தீர் என்ற தெளிவோடு கூட ஒவ்வொரு நாளும் எங்கள் நடையிலே சீர்தூக்கி பார்த்து சரியாய் நேராய் ஓட கிருபை தான். அதற்காய் விலை கொடுக்க எங்களுக்கு தைரியத்தை தான்.